வணக்கம் சண்டமா வியூவர்ஸ். இன்னைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி அண்ட் அது போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூபிஎஸ்சி மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படி, அவங்க சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னுங்கிற ஒரு சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ஆல் ஓவர் ஸ்டேட்ஸில், யூனியன் டெரிட்டரிஸில் என்னென்ன நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகேவா, அதனால இந்த ஃபோக் மியூசிக் ஃபுல்லாகவே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது எல்லா மாநிலங்களும் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் ஃபோக் மியூசிக் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, இந்த நோட்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக யூபிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, மொத்தம் 29 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல என்னென்னலாம் இருக்கு ஃபோக் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலாட்டம் எல்லாருக்குமே தெரியும், தப்பு எல்லாருக்குமே தெரியும், புறக்கதா இதுதான் நியூ. ஓகேங்களா, புறக்கதா இதான் மெயினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோலாட்டம், தப்பு ஆட்டம் எல்லாருக்குமே தெரியும், அந்த பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாவே வந்து நாட்டுப்புற பாடல்கள். அருணாச்சல பிரதேசல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜா ஜின் ஜா, பரியா, நியோகி, யோகான்னு கூட ஞாபகம் வச்சுங்க, நியோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல பிஹு கீத் இது கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் ஜிகிர் இது கேள்விப்பட்டதில்ல, டோகாரி கீத் இதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். அஸ்ஸாம்ல கீத்னாலே சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதனால. அதுக்கப்புறம் பீகார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பிர்கா. ஓகேங்களா, இதுலயே பீகாருங்கிறத ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பிர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சோஹார், கஜாரியா, சாத் கீட். ஸோ அங்க நீர்லாம் பக்கத்துல இருக்குன்னா கீட்னா நாட்டுப்புற பாடல். சத்தீஸ்கர்ல என்ன அப்படின்னா, பண்டாவணி சுவா தாதாரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. எல்லாத்துலயுமே 3க்கு மேல இல்ல. ஸோ அஸ்ஸாம், பீகார்ல இப்போதைக்கு 4 இருக்கு. கோவால மண்டோ, துலோபோட், ஃபுக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. இது ஒரு கண்டினியூஸா நீங்க படிச்சு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒவ்வொரு இதா படிச்சீங்கன்னா 30 நாள்ல 30 அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஃபோக் மியூசிக்கை நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். பிலிம்ஸ் எக்ஸாம்ல எப்படி யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாம் வரும்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மேல மாதிரி வரும். நீங்க ஒரு இதை படிச்சு நீங்க அந்த எலிமினேஷன் மெத்தட்ல போட்டா கூட உங்களால ஈஸியா ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, சின்ன சின்ன சேகரிப்பு தான் நமக்கு பெரிய வெற்றியை தரும். அதுக்கப்புறம் குஜராத்ல தயோரா, பஹாவி, கர்பா டான்ஸ், கர்பா பாடல். ஓகேங்களா, மராசியோ கர்பா கூட நம்ம ஏதோ படங்கள்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹரியானால ராகினி சாங்கு, தீஜ் சாங் அப்படின்னு இருக்கு. ஹிமாச்சல பிரதேஷ்ல ஜூரி, ஜூமர், பராம்சா அப்படிங்கிற ஒரு பாடல். ஓகேங்களா, இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்களை பத்தி நம்ம பாக்குறோம். ஜார்க்கண்ட்ல தோம்காச், ஜுமார், ஃபகுவா. கர்நாடகால ஜனபதா கீதகாலு, லவானி, யக்ஷகானா மியூசிக். ஓகேங்களா, கர்நாடகால யக்ஷகானா மியூசிக் எவ்ரிபடி நோஸ். ஓகே, சோ அதே மாதிரிதான். கேரளால வடக்கன் பாட்டு. இப்ப கூட ஒருத்தர் வேடன் சொல்லிட்டு ஒருத்தர் நாட்டுப்புற பாடல்னு சொல்றது, அது ஃபோக் மியூசிக் மாதிரி தான். ஓகேங்களா, அவரு பாடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் திருவாதிரக்களி, அப்புறம் மாப்பிள்ளை பாட்டு. திருவாதிரக்களி அப்புறம் மாப்பிள்ளை பாட்டு இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற நாட்டுப்புற பாடல் கேரளால இருக்கு. மத்திய பிரதேஷ்ல அல்லா, ததாரியா, நிமாடி. அப்புறம் மகாராஷ்டிரால லவானி, போடோ, கோந்தல் அப்படிங்கிற பாடல்கள் இருக்கு. அப்புறம் மணிப்பூர்ல குலாங் ஈஷாய், லாய் ஹரோபா சாங். அப்புறம் மேகாலயால லோங்க்ரம், ஷாச்சுக் மைனிஷம் சாங். அப்புறம் மிசோரம்ல பாஹலா ஹலாடோ அப்படிங்கிற இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் 1க்கு 2 3 தடவை படிக்கும் போது ஏதோ ஒரு நிமோனிக்ஸ் வச்சு படிக்கும் போது கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வரும். நாகாலாந்துல என்ன இருக்கு அப்படின்னா, லீ, அப்புறம் நாகான்னு இதுல பேர் இருக்கு, ஓ நாகா அப்படின்னு. அப்புறம் குல்லாம் சாங். ஒடிஷால தல்காய், குமுர்வா, கேலா கெலுனி அப்படின்னு இருக்கு. பஞ்சாப்ல பங்க்ரா, கீதா, அப்புறம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே 3 தான் இருக்கு. டெய்லி ஒன்னு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது,
ஒரு இதை படிச்சு வச்சுக்கிட்டா அதை ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் மெமரியில போய் சேவ் ஆயிடும். அடுத்து ராஜஸ்தான்ல என்னென்ன ஃபோக் மியூசிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக் மியூசிக் இருக்கு. பனிஹரி, கூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக் மியூசிக் இருக்கு. ஓகேங்களா. சிக்கிம்ல கேட்டோ கிட்டோ புட்டியா ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோக் சாங்ஸ் மட்டும் சிக்கிம்ல இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் வில்லுப்பாட்டு, கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் ஆட்டத்துல வருது. அது எப்படி இதுல ஃபோக் மியூசிக்ல பிளேஸ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதுவும் அதுதான். வில்லுப்பாட்டு, நாட்டுப்புற பாடல் கூட இதுல சொல்லலாம். நாட்டுப்புற பாடல்கள் இந்த வயல்வெளிகள் எல்லாம் பாடுவாங்க. ஸோ அந்த சாங் கூட சொல்லலாம். தெலுங்கானால ஊகுகத்தா, லம்பாடி சாங்ஸு, பதுகம்மா சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாங்ஸ் இதுல இருக்குன்னா தெலுங்கானால. திரிபுரால பவுல் ஜும் சாங்கு, உத்தரப்பிரதேஷ்ல ரசியா, கஜிரி, அல்லா, சைத்தி அப்படின்னு சொல்லிட்டு, உத்தரகாண்ட்ல பரமஹம்சா, ஜாகர், பந்தவ் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு 3 சாங்ஸ் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பவுல், பட்டியாலி, பவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாங்ஸ். ஒவ்வொரு மாநிலங்கள்லயுமே என்னன்னா ஒரு 3 சாங்ஸ் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. அடுத்தது யூனியன் டெரிட்டரிஸ்ல பாத்துருவோம். இதுல ஈஸியாவே நமக்கு எதை பேஸ் பண்ணி 2 இது வந்துடும்னா அந்தமான் நிக்கோபார், இது சொல்ல வேணாம், நிக்கோபரி, ஜார்வா அண்ட் ஓங்கி இது எல்லாமே ட்ரைபல் ஃபோக் சாங். அப்புறம் கரீன் சாங், இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். கரீன் சாங் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சண்டிகர்னாலே பஞ்சாப்ல என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அது அப்படியே அதுல இடம்பெற்றோம். தாத்ரா, நாகர் ஹாவலி, டாமன் அண்ட் டையூ இது எல்லாமே கோவால என்ன இடம்பெற்றிருக்கோ, தர்பா, பவாயே, டாங்கி ஃபோக் சாங்ஸ் இது எல்லாமே அங்க உள்ளது வந்துடும். டெல்லியில மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம பிளேஸ் பார்த்துக்கணும். கவாலி, பஜன்ஸ் அங்க எல்லாமே நடக்கும். ஃபோக் கசல்ஸ், ஹரியான்வி ஃபோக்கு கசல்ஸ் இதெல்லாமே வந்து அங்க இடம்பெற்றிருக்கும். ஸோ இதை டெல்லி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் சின்னதா இருந்தாலும் அங்க எத்தனை சாங்ஸ் இருக்கு பாருங்க. சக்ரி, ரவுஃப், லாடிஷா, பாந்த் பாத்தர், அப்புறம் ஜப்ரோ, டெஷல்ஸ், ஸ்பாவா, லூ ஃபோக்கு சாங் இது எல்லாமே வந்து அங்க இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள். அதுக்கப்புறம் லட்சத்தீவு பாத்தீங்கன்னா அதேதான், லாவா டான்ஸ் சாங்கு, கோல்கலி சாங். ஓகேங்களா. புதுச்சேரியில அப்படியே சேம் தமிழ்நாட்டுல என்ன இருக்கோ அதான் வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, தமிழ் ஃபோக் சாங்ஸ் அப்படியே இருக்கும். புதுச்சேரியும் தமிழ்நாடு என்ன ஒன்னோ அதே தான் வரும். ஸோ இந்த ஃபோக் சாங்ஸ் அனைத்துமே, நாட்டுப்புற பாடல்கள் அனைத்துமே ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா படிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட்ல நிற்கும். ஸோ நீங்க எக்ஸாம்ஸ்ல ஒன்னு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்க போறாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரா கேட்க போறாங்க. அட் த சேம் டைம் நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது யூபிஎஸ்சி இருக்கு ரிப்பீட்டடா எழுதும்போது ஒரு சாங்ஸ் நீங்க ஒரு சாங்கோட பேரை நீங்க கோடிட்டு காமிச்சாலே போதும், அது எனாஃப். ஓகேவா. நீங்க மெமரி பவரை செக் பண்றதுக்காக எக்ஸாம்ஸ் வைக்கல. நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இதை எக்ஸாம்ஸே வைக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் ரீட் இட் அண்ட் வாட்ச் இட் மை சேனல். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.